Hello everyone. இன்னைக்கு நாம ரைட்டிங் a memo தான் பார்க்க போறோம். So first வந்து ரைட்டிங் a memo அப்படின்னா என்னன்னு பார்த்தரலாம். மெமோனா மெமராண்டம்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட ஆஃபீஸ்க்குள்ளேயோ இல்லைன்னா நம்ம எந்த ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறோமோ அதில் வந்து ஒரு இன்டர்னல் கம்யூனிகேஷனாக இருக்கும். ஸோ நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மெமோனா வந்து இப்போது யாராவது ஒருத்தவங்களை வந்து நம்ம கொஞ்ச நாள் வந்து அவங்க பண்ண தப்புக்காக அவங்கள வந்து ஒரு ஆஃபீஸ்க்கோ இல்லை ஒரு கிளாஸ்க்கோ வரக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா அவங்களுக்கு ஒரு பிரின்சிபலோ இல்லை அந்த ஆர்கனைசேஷனோட ஹெட்டோ வந்து மெமோ கொடுப்பாங்க. மெமோவில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரொம்ப வந்து டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, அதனால் உங்களுக்கு இதை மாதிரியான பனிஷ்மெண்ட் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக தமிழில் சொல்லணும்னா மெமோனா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ரைட்டிங் அண்ட் ஆர்கனைசேஷன் இட் இஸ் அன் ஆஃப்டன் யூஸ்டு டு inform employees of new policies, update or other important notes. ஸோ வந்து ஒரு புதுசான பாலிசி வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் எடுத்துகிட்டு வராங்கன்னா ஸோ ஹெட் ஆஃப் த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு மெமோ அனுப்புவார். யாருக்குன்னா டு ஆல் த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அந்த நியூ பாலிசி பற்றி அனுப்புவாங்க. இல்லை ஒரு புதுசான ஒரு அப்டேட் கொண்டுட்டு வராங்க அப்படின்னா அந்த அப்டேட் பற்றியோ இல்லை வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றியோ வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ ஒரு மெமோ வந்து எப்படி எழுதுறது, ஃபார்மேட் ஃபார் ரைட்டிங் ஏ மெமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா டு ரிசிப்டன்ஸ் யாருக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்களோ அவங்கள வந்து டூவில் எழுதுவீங்க. ஃப்ரம்ல உங்கள் பேர் போட்டுப்பீங்க. டேட் எந்த டேட்டில் வந்து இந்த மெமோவை எழுதுறீங்களோ அந்த டேட்டு அண்ட் சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டில் வந்து எதுக்கு வந்து இந்த மெமோ இந்த டாபிக் ஆஃப் த மெமோ வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பீங்க. பாடியில் வந்து ஓப்பனிங்கில் வந்து கிளியரான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்கணும் அந்த மெமோவை பற்றி. மிடில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கணும். ரீசன் ஃபார் த மெமோ கொடுத்துருக்கணும் அண்ட் கிளாரிட்டியாக இருக்கணும். புல்லட்ஸ் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம், எதுக்காக இந்த மெமோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து அந்த மெமோவில் மூலமாக வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதுன்னா அந்த விஷயங்களையும் நீங்கள் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா கால் டு ஆக்ஷன், நீங்கள் என்ன பண்ண சொல்லி இந்த மெமோ ரெடி பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆக்ஷனை செய்ய சொல்லி க்ளோசிங்கில் கொடுக்கலாம். லைக் வந்து ப்ளீஸ் சப்மிட் யுவர் ரிப்போர்ட்ஸ் பை ஃப்ரைடேக்குள்ளே நீங்கள் எல்லோரும் உங்களோட ரிப்போர்ட்ஸை சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த க்ளோசிங்கில் ஒரு என்ன ஆக்ஷன் வந்து இந்த மெமோவோட என்ன ஒரு ஆக்ஷன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த ஆக்ஷனை வந்து கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலாமா. டு ஆல் த எம்ப்ளாயீஸ் யாருக்குன்னா எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் வந்து இந்த மெமோ வந்து கொடுக்கப்படுது. ஃப்ரம் யார்கிட்ட இருந்ததுன்னா ஜானுன்ற ஹெச்ஆர் ஒரு மேனேஜர் கிட்ட இருந்து வருது. அண்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 18, 2025 வந்து இந்த மெமோ வந்து வெளியிடுறாங்க. சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நியூ பாலிசி ஆன் ரிமோட் ஒர்க். ஸோ நியூ பாலிசி கொண்டுட்டு வந்திருக்காங்க. இது சம்மந்தமான ரிமோட் ஒர்க் சம்மந்தமாக. ஸோ பார்க்கலாமா. டியர் டீம் ஓப்பனிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க. திஸ் மெமோ இஸ் டு இன்ஃபார்ம் யூ ஆஃப் த அப்டேட் company policy regarding remote work which will take effect on June 1, 2025. ஸோ இந்த மெமோ மூலமாக வந்து உங்களுக்கு ரிமோட் ஒர்க்கிங் பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த ரிமோட் ஒர்க்கிங் எப்போலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா June 1, 2025 ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிமோட் ஒர்க் டேஸ் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் ஆர் அலோவ் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் 2 days per week. ஒரு வீக்கில் 2 நாள் நீங்கள் வந்து உங்களோட வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஒர்க்கிங் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா 9 AM to as usual 5 PM வரை நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நாங்கள் உங்கள் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோன்னா நீங்கள் வந்து உங்களோட இமெயிலை அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ விர்ச்சுவல் மீட்டிங்ஸும் ஷெடியூல்ஸ் பண்ணுவோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து எங்கள் கூட மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஜான் ஹெச்ஆர் மேனேஜர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சின்சியர்லி அப்படின்னு சொல்லிட்டு ஜான் ஹெச்ஆர் மேனேஜர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு சிம்பிளான மெமோக்கான எக்ஸாம்பிள். ஸோ நீங்கள் ஒரு மெமோ கொடுக்குறீங்கன்னா அந்த மேலே பார்த்தீங்கன்னா டு ஃப்ரம் டேட் சப்ஜெக்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்னென்ன கண்டென்ட் சொல்ல விரும்புகிறீங்களோ அதை பற்றி டீட்டெயிலாக அழகாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட மெமோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ டிப்ஸ் ஃபார் ரைட்டிங் எஃபெக்டிவ் மெமோ பார்த்தீங்கன்னா கீப் த டோன் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். ஸோ வந்து ரொம்ப வந்து ஒரு நார்மலாக பேசாமல் ஒரு ப்ரொஃபஷ்னலாக பேசணும். ஏன்னா நீங்கள் பேச போகிறதே உங்களோட ப்ரொஃபஷன் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட தான் பேச போகிறீங்க. இப்போ ஒரு ப்ரொஃபஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கோ இல்லைனா ஒரு பிரின்சிபலாக இருந்தால் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய டீச்சர் கூட உங்களோட ப்ரொஃபஷ்னல் லாங்குவேஜ் கண்டிப்பாக புரியும். அண்ட் வந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு கன்வேயிங்காக இருக்கணும். நீங்கள் என்ன கன்வே பண்ண நினைக்கிறீங்களோ அது ரொம்ப கிளாரிட்டியாக கன்வே பண்ணணும். அண்ட் வந்து லிமிட்டட் டு ரிலவெண்ட்டாக டீட்டெயில்ஸ் ஒன்லி. அந்த மெமோ சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். வேறு எதுவும் இர்ரிலவெண்ட்டாக நீங்கள் அதில் பேசக்கூடாது. சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.